சிந்து பைரவி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் ஸ்னேகா மேலே எந்த தப்பும் இல்லை, முதல்ல உங்களை இந்த கேஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வந்து சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம சஞ்சய் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கிற போது சரியான நேரத்தில் சிவாவும் ஆறுமுகமும் வந்து நிற்கிறாங்க. சிவா, உங்கள் பக்கம்தான் இவர் எல்லா பிளேமும் திருப்ப பார்க்குறாரு. தேவையில்லாமல் ஸ்னேகா மேலே மறுபடியும் கேஸ் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம்னு சொல்லி உங்களை தூக்கி நான் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி எஸ்பி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா தான் சிந்துவை மலை மேலேருந்து கீழே தள்ளிவிட்டா, அதை நாங்கள் ஆதாரத்தோடு நாங்கள் அங்கே பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சிவா வந்து சொல்லிடுறாங்க. நீங்கள் பார்த்தா போதுமா, நாங்கள் பார்க்க தேவையில்லையா, அது சில பேர் அதை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது மேடம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி இருந்துட்டு தேவராஜையும் ஸ்னேகாவையும் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. சரியான நேரத்தில் சேதவும் அதே மாதிரி ஆர்டர்ஸ்க்கும் எடுத்துகிட்டு வந்து அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. சஞ்சய் இருந்துட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க சார், நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு தானே, நான் விசாரிச்சதில் எந்த தப்பும் கிடையாது, ஸ்னேகா தான் சிந்துவை மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க, இப்போ நீங்களே என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்னேகாவை தூக்கி ஜெயிலில் போட சொல்கிறாங்க. தேவராஜ் சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி இருந்துட்டு தேவராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.